முல்லைத்தீவில் ஒரு தமிழ் இளைஞரை இராணுவத்தினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இளைஞனுக்கு ஆதரவாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஒரு கடையடைப்பு ஹர்த்தால் ஒன்று அனுஷ்டிக்க இருந்த நிலையில் இப்பொழுது அந்த ஒரு திகதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் நேற்றைய தினம் அறிவிச்சிருக்கின்றார். எதற்காக இந்த ஒரு திகதி மாற்றத்தை ஏற்பாடு செய்திருப்ப சொன்னால், இந்த மடு தேவாலய உற்சவத்தை ஒட்டி மன்னார் குரு முதல்வருடனும் ஏனைய குருமார்களுடனும் நேற்றைய தினம் மன்னாரில் கலந்துரையாடிய பின்னரே இந்த ஒரு திகதி மாற்றத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கமைய எதிர்வரும் 18ஆம் திகதி திங்கட்கிழமை இந்த ஒரு கடையடைப்பு போராட்டம் ஹர்த்தால் நடைபெறும் என்று அவரால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எமது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தை நெருங்குகிற நேரத்தில் இப்போ திடீர்னு அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்று மேற்கொள்ள இருக்கிறார். முக்கியமாக அபிவிருத்தியை கருத்தில் கொண்டுதான் இந்த ஒரு பிரயாணத்தை முன்னெடுப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன் ஆரம்ப கட்டமாக யாழ் குறிகாட்டுவான் இறங்குத்துறை முகத்தை விஸ்தரிப்பதற்குரிய நடவடிக்கையை ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் முக்கியமாக இந்த கடற்றொழிலாளர்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதாகவும் இந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ மக்களுக்கு நல்ல விடயங்கள் நடைபெற்றால் இடம்பெற்றால் நிச்சயமாக அதுக்கு நாம் ஆதரவு வழங்கத்தான் வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, ஒரு தந்தை தன்னுடைய 3 வயது குழந்தையை அவருடைய ஸ்கூட்டர் பைசிக்கிளில் முன்னுக்கு வச்சு அப்படியே போன இடத்துல அவரே போயிட்டு பின்னுக்கால ஒரு காரில் இடித்ததுக்கு பின்னால் அந்த குழந்தை வீசுப்பட்டு அதே இடத்துல உயிரிழந்திருக்கிறார். ஒரு ஸ்கூட்டர் பைசிக்கிளில் நம்ம நிறைய பார்த்துருப்போம், குழந்தைகளை அந்த முன்னுக்கு அப்படியே நிப்பாட்டி வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அது மிக ஒரு ஆபத்தான விஷயம். அதே நேரத்தில் அந்த குழந்தைய பின்னுக்கு வச்சு தன்னை கட்டிப்பிடிச்சிக்கோமான்னு சொல்லி அப்படி கூட்டிகிட்டு போனாக்கா அப்படியாப்பட்ட ஆபத்துகளிலிருந்து கொஞ்சம் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸ்கூட்டரில் அப்படியே பிள்ளைகள் முன்னுக்கு நின்று கொண்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கட்டாயம் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். அது யாழ்ப்பாணம் இந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை நாளைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றில் எடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. குறித்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மேலதிகமாக புதைகுழிகள் காணப்படுகின்றனவா என்பதை கண்டறியும் நோக்குடனும் கடந்த வாரம் முன்னெடுக்கப்பட்ட இஸ்கான் நடவடிக்கையின் அறிக்கை, மண் பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட சில முக்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினால் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.